நமது இந்து மத வழிபாட்டில் மிக முக்கியமானது கோபுர தரிசனமாகும். கோபுர தரிசனம் பாப விமோச்சனம் என்கிறது பழமொழி. கோயிலின் நுழைவு வாயிலில் அமைக்கப்பட்டிருக்கும் கட்டிட அமைப்பே கோபுரமாகும். கருவறையில் காட்சியளிக்கும் இறைவன் கோபுரத்திலும் வீற்றிருப்பதாக ஐதீகங்கள் சொல்கின்றன. மகத்துவமான கோயில் கோபுரங்களை காலையில் தரிசித்தால் உடல் நலம் பெறும், மதியம் தரிசித்தால் செல்வ வளம் கூடும், மாலையில் தரிசித்தால் பாவங்கள் நீங்கும், இரவில் தரிசித்தால் வீடு பேறு கிடைக்கும் என்பது முன்னோர்களின் வாக்கு. அளவிட முடியாத இத்தகைய நற்பலன்களை அளிக்கும் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் நிகழ்ச்சியில் காணவிருப்பது ரத்னகிரி முருகன் ஆலயத்தில் அமைந்துள்ள ராஜகோபுர தரிசனமாகும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். நமது தமிழகத்தில் ராணிப்பேட்டை மாவட்டம் ரத்னகிரி கீழ்மின்னல் கிராம பகுதியின் திருமணிகுண்டத்தில் அமைந்துள்ளது அருள்மிகு ஸ்ரீ பாலமுருகன் திருத்தலம். இந்த திருத்தலத்தில் இறைவன் பாலமுருகன் என்ற திருப்பெயரில் வள்ளி தெய்வானையுடன் அருள் பாலிக்கின்றார். 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட இந்த திருத்தலம் அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற திருத்தலமாகும். முன்னொரு காலத்தில் ரத்னகிரி குன்றின் மீது செங்கற்களாலும் சுதையாலும் கட்டப்பட்ட ஒரு பழமையான முருகன் கோயில் இருந்தது. அதில் பாலமுருகன் வள்ளி தெய்வானை ஆகிய தெய்வங்களின் சிறிய சிலைகள் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் முருகப்பெருமான் தனக்கு மாபெரும் அழகிய கோயில் கட்டிக்கொள்ள விரும்பினார். இதற்காக தனது பக்தர்களில் ஒருவரை தேர்ந்தெடுத்து கோயில் கட்டும் பணியில் ஈடுபடுத்த முருகன் முடிவு செய்தார். இதற்காக நாள்தோறும் தன்னை வணங்க வரும் கீழ்மின்னல் சச்சிதானந்தம் அவர்களை ஆட்கொண்டார். பின்னர் சச்சிதானந்தம் அவர்கள் தனது பெயரை பாலமுருகன் அடிமை என மாற்றிக்கொண்டு மலை மீதே தங்கி அழகிய ஆலயத்தை கட்டி முடித்தார் என சொல்லப்படுகின்றது. பிரசித்தி பெற்ற இந்த திருத்தலத்தில் ஆடி கிருத்திகை அன்று ரத்தினங்களால் ஆன ஆடையால் மூலவர் பாலமுருகன் அலங்கரிக்கப்படுகிறார். ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று மூலவர் பாலமுருகனுக்கு அன்னாபிஷேகம் நடைபெறுகிறது. கந்தசஷ்டி விழா நடைபெறும் போது பாலமுருகனுக்கு நவரத்தின அங்கி அணிவித்து சிறப்பு செய்யப்படுகிறது. மேலும் ஆடி கிருத்திகை, கார்த்திகை விளக்கீடு, கந்த சஷ்டி, வைகாசி விசாகம், ஐப்பசி அன்னாபிஷேகம், தைப்பூசம் மற்றும் பங்குனி உத்திரம் ஆகியவை இக்கோயிலில் வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகின்றது. ஆடி கிருத்திகையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் மலர்காவடி எடுத்து பாலமுருகனுக்கு மலர்களால் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கின்றனர். கிருத்திகை தோறும் மலை மீது தங்கரதம் வலம் வருவது குறிப்பிடத்தக்கதாகும். மலை மீது வாகனங்களில் செல்வதற்கு மலைப்பாதையும் மற்றும் படியேறி செல்வதற்கு 151 படிகளும் அமைக்கப்பட்டுள்ளன. இக்கோயிலின் திருக்குளம் மலையடிவாரத்தில் அமையப்பெற்ற அருகோண தெப்பக்குளம் என வழங்கப்படுகிறது. இத்திருக்குளம் அருகோண வடிவில் கருங்கற்களால் ஆன படிக்கட்டுகளால் அழகுற அமைக்கப்பட்டுள்ளது. திருக்குளத்தில் ஆண்டு முழுவதும் நிலைத்து நிற்கும் நீரின் நடுவில் அறுபடை வீடு முருகப்பெருமான் அருள் பாலிக்கும் நீராழி மண்டபம் அமைந்துள்ளது. இந்த திருக்குளத்தில் கிருத்திகையின் போது பக்தர்களால் தீப ஆரத்தி காண்பிக்கப்படுகின்றது. இப்படி எண்ணற்ற சிறப்புகளை தன்னகத்தே கொண்டுள்ள ரத்னகிரி முருகன் ஆலயத்தின் ராஜகோபுரம் கம்பீரமாக காட்சியளிக்கின்றது. 5 நிலைகளுடன் 5 கலசங்களை கொண்டு அருள் பாலிக்கும் இந்த ராஜகோபுரம் 19ஆம் நூற்றாண்டை சேர்ந்ததாகும். ராஜகோபுரத்தில் புராண இதிகாச நிகழ்வுகளை சித்தரிக்கும் வண்ணம் வண்ணமயமான சுதை சிற்பங்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன. முக்காலமும் முருகன் அருளை அகிலம் முழுக்க வழங்கும் ரத்னகிரி ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் வாழ்வில் முன்னேற்றத்தை அளிக்கும் என்பது சத்தியமான உண்மையாகும். கோபுர தரிசனம் கோடி புண்ணியம். ஆம்,
தனித்துவமிக்க மகத்துவமான இந்த கோபுர தரிசனம் மன அமைதி, உடல் நலம், நல்லெண்ணம், பாவ விமோச்சனம் ஆகியவற்றை அளித்து இறைபக்தி துணையுடன் வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் நமக்கு வாரி வழங்கிடும் என்பது தொன் நம்பிக்கை. சிறப்புமிக்க ரத்னகிரி முருகன் ஆலயத்தின் ராஜகோபுர தரிசனம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் உற்சாகத்தை அளிக்கட்டும். உலகம் போற்றும் உன்னத வாழ்வை நாளும் நமக்கு அருளட்டும். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். மேளம் ஒலிக்குது, செண்டை மேளம் ஒலிக்குது, உடுக்கை அதிருது, சங்குநாதம் முழங்குது, வானம் அதிரவே அதிர்வேட்டு வெடிக்குது, சிவ கோஷம் கேட்டுத்தான் இந்த தேகம் சிலுக்குது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. மலையாட மணிகளாட வானம் மேலே பூமி கீழே பாதியான ஆதிநாதன் மேனி தெரியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த மதுபாக நீலகண்டன் கோலமேனி போலத்தானே கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. அந்த கோபுரத்தை காணும் போது மனசு அறியுது. கணபதி தாளம், தைப்பூச முருகன் காவடி, அம்மன் பால்குடம், நாரணனின் திவ்ய பிரபந்தம், பைரவர் வேட்டை வேடு பரிசுடலுது சாட்டை, பலவித வண்ண கோலம், கோபுர பதுமை கோலம், மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் மின்னுது. மேகம் நீந்தும் நீல இரவு காயுகின்ற பால் நிலாவில் ஆலயத்து கோபுரத்து கலசம் மின்னுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அதை காணும் போது கண்ணில் 100 ஆறு போல பொங்கி வீச கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. அந்த கங்கையாடும் கைலாயன் காட்சி தெரியுது. கோபுரத்து தரிசனம் காண கோடி புண்ணியம், கோவில் வாசல் சேரவே நம்மை கூட்டி போகும் குருவின் முகம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம். சிவ 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 ஹரவோம், சிவ தரிசன பலன் பெருகிட கை கூப்பி நுழைவோம்.